எந்தெந்த திருமாலை வந்தால் சொன்ன வார்த்தை எந்தெந்த திருமாலை வந்தாலும் எங்கள்கிட்ட நீங்கள் உரிமை வாங்க முடியாது என்ன இருக்கிறாங்க. அப்போ 8ஆம் வரையில் எங்களை மண்டி ஓட்டு கும்பிடு போட்டு எங்களை பிச்சைகள்ன்றாங்க. அப்போ கேடகம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். பாலமேடு ஜல்லிக்கட்டில் பாலமேடு பகுதியில் பாறைக்கல் தெருவில் வசிக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள் வளர்க்கக்கூடிய ஜல்லிக்கட்டு காளை என்பதன் ஒரே காரணத்திற்காக பாலமேடு ஜல்லிக்கட்டின் அந்த வாடி வாசலில் அந்த காளையை அவிழ்த்து விடுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இது எது மாதிரியான ஒரு அவல நிலையை இப்பொழுது காட்டிக் கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கலாம். இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டை பொறுத்தவரையில் தொடர்ந்து நம்ம கவனிக்கக்கூடியது என்னன்னா, முக்கிய தலைவர்களும் அமைச்சர்களும் முக்கிய பிரமுகர்களும் பங்கேற்கக்கூடிய ஒரு ஜல்லிக்கட்டாகவே, மிகவும் புகழ்பெற்ற ஒரு ஜல்லிக்கட்டாகவே இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டை பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்தவர்கள் வளர்க்கக்கூடிய காளை என்ற ஒரே காரணத்திற்காக அந்த மாட்டிற்கும் அனுமதி இல்லை, மனுஷனுக்கும் அனுமதி இல்லைன்னா இது எப்படிப்பட்ட ஒரு அவல நிலையான வெளிப்படுத்தி இருக்கின்றத மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். சென்ற முறை அந்த பாலமேடு பகுதியில் அந்த பாறைக்கல் தெருவில் வசிக்கக்கூடிய அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் வளர்க்கக்கூடிய அந்த காளை என்பதன் ஒரே காரணத்துக்காக சென்ற முறையே பாலமேடு ஜல்லிக்கட்டில் அந்த காளை அழுத்து விட அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. அதற்காக அந்த மக்கள் நேரடியாக அந்த நீதிமன்றம் வரை சென்று போராடி அதன் பிறகு நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகுதான் அந்த தீர்ப்பின் அடிப்படையில் நீங்கள் இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டில் உங்களுடைய காளையை அவிழ்த்து விடலாம் என்ற தீர்ப்பு வந்த பிறகு அவர்கள் இந்த முறை அந்த காளையை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் உங்கள் காளையை அவிழ்த்து விட முடியாது, நீ யார்கிட்ட வேணா போய் சொல்லு, உங்கள் தலைவன் திருமாவளவன்கிட்ட கூட போய் சொல்லிக்கோ, உங்கள் காளையை அவிழ்த்து விட முடியாது என்று தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்தவர் மிகப்பெரிய அளவில் வருத்தத்தோட கண்ணீர் மல்க சொல்லக்கூடிய அந்த காணொலியை நீங்கள் ஒரு நிமிஷம் பாருங்கள். 6 ஜாதிக்கு உள்ளே வச்ச மரியாதை பண்ணிங்க, 7வது ஜாதிக்கு கோர்ட் அடிப்படையில் ஒரு சில கட்சியோட அழுத்தத்தில் ரோட்டில் அது மாதிரி பண்ணிங்க, அதுவும் இல்லைன்னா எங்கே வரும்னு கேட்டால் உங்களுக்கு கொடுக்க முடியாதுடா. மொத்தம் 7 காளைகள். அந்த 7 காளைகளும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கோவில் காளைகளாக இருக்கிறது. 8வதாக தாழ்த்தப்பட்ட மக்கள் வளர்க்கக்கூடிய இந்த காளையும் சேர்த்து மொத்தம் 8 காளைகள் அந்த பகுதியை சார்ந்த காளைகளாக அழுத்தி விடப்படும் என்று அவருக்கு உறுதி அளித்திருக்கிறார்கள் என்ற ஒரு தகவல்களும் வெளியாகியிருக்கு. எங்களை போல பெரியவர்கள்லாம் இனிமேல் மாலை மரியாதை பண்ணுறது வழக்கம் ஒன்று. அப்போ நான் கொண்டு போய் பண்ணுறேன். அப்போ என்ன சொல்ல வராங்க, பறையருக்கு போன வருஷம் மரியாதை கொடுத்தா, இந்த வருஷம் மாட்டுக்கு மரியாதை இல்லை, மனுஷனுக்கு மரியாதை இல்லை. எதனால் இல்லை சொன்னது முடிஞ்சால் பார்த்துக்க என்று சொன்ன வார்த்தை கமிட்டி. பாதிக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட அந்த இனத்தை சார்ந்தவர் இந்த இடத்துல மனுஷனுக்கும் மரியாதை கிடையாது, மாட்டுக்கும் மரியாதை கிடையாதுன்னு சொல்லி அவர் அந்த வருத்தமான அந்த கருத்தை பதிவிடும் போது அதை பார்க்கும் போதே நமக்கே மிகப்பெரிய அளவில் ஒரு அதற்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்காதா என்ற அளவுக்கு ஒரு கேள்விகளை முன்வைக்க தோல்கிறது. ஏன்னா இந்த இடத்துல திராவிட மாடல் ஆட்சி என்று பேசுகிறார்கள், சமூக நீதி என்று பேசுகிறார்கள். அப்படி சமூக நீதியை பேசக்கூடியவர்கள், திராவிட மாடல் என்று பேசக்கூடியவர்கள் ஏன் இது மாதிரியான ஒரு அவல நிலை தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடியதை ஏன் கண்டிக்கவில்லை? ஏன்னா ஏற்கனவே நீதிமன்றம் வரை சென்று நீதிமன்றத்தில் வழக்காடப்பட்டு நீதிமன்றத்தில் தீர்ப்பில் அடிப்படையில் தான் அவர் அந்த காளையை அவிழ்த்து விடக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கு. எத்தனையோ பேர் வளர்க்கக்கூடிய காளைகள் அந்த பாலமேடு ஜல்லிக்கட்டில் அவிழ்த்து விடப்படும் போது தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்தவர் மட்டும் நீதிமன்றம் வரை சென்று தீர்ப்பு வாங்கிவிட்டு அதன் பிறகுதான் காளையை அவிழ்த்து விட வேண்டுமா? இது எது மாதிரியான ஒரு நிலையை இந்த தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டத்தில் பாலமேட்டில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கலாம். இந்த சாதிய வன்கொடுமையை யார் கேள்வி கேட்க போகிறார்கள் என்ற ஒரு கேள்வி நம்ம முன்வைக்க தோணுது. அதற்காகத்தான் இந்த காணொலியை நம்ம வெளியிடுகிறோம். ஏன்னா அந்த அந்த ஜல்லிக்கட்டு குழுவினரிடம் இவர் நேரடியாக நாங்கள் காளையை அவிழ்த்து விட வேண்டும் என்று அனுமதி கேட்கும் போது அவர்கள் நீ காலில் விழுந்து கையெடுத்து கும்பிட்டு நீ கெஞ்சி கேட்டால் மட்டும்தான் உனக்கு அனுமதி கொடுக்கப்படும் அவரிடம் சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக அவருக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும். அவர் பேசக்கூடிய அந்த காணொலியை நீங்கள் பாருங்கள். அப்போ 8ஆம் வரையில் எங்களை மண்டி ஓட்டு கும்பிடு போட்டு எங்களோட பிச்சைகள்ன்றாங்க. அப்போ நான் கேட்டேன்
கோவிலில் பிச்சாக்கலாம், கோவிலில் குழந்தை வரும், ஒரு 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 வேலை விஷயமா கேட்கலாம். ஆனால் நான் ஓன்ட்ட வந்து மனிதனுக்கு மனிதன் அடிமையாகி இருந்த ஒரு வண்டியில் பிச்சை வைக்கணும் அவசியம் இல்லை. எங்களுக்கு நீதிமன்றம் இருக்குது, எங்களுக்கு பொதுமக்கள் இருக்குது, இது போக நாங்கள் கும்புற தெய்வம் இருக்குது. இந்த விவகாரத்தில் வந்து நிச்சயமாக இந்த திராவிட மாடல் ஆட்சி என்று மாறுதட்டி சொல்லக்கூடிய மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்து தலையிட்டு இதில் ஊரிய பதிலை அந்த தாழ்த்தப்பட்டவருக்கு தெரிவிக்க வேண்டும். தொடர்ந்து இந்த அவல நிலை ஏற்படாதவாறு அவர்கள் அதற்கான பதிலை வந்து வெளிப்படுத்த வேண்டும் என்பது தான் நம்மளுடைய கேள்வியாக இருக்குது. குறிப்பாக திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய விசிக தலைவர் தோல் திருமாவளவன் இந்த விவகாரத்தில் தலையிடுவாரா என்ற ஒரு கேள்வியை வந்து நம்ம முன்வைக்க தோல்கிறது. ஏன்னா தொடர்ந்து பல விமர்சனங்கள் இருந்து கொண்டு இருக்கிறது. வேங்கை வயல் போன்ற விவகாரங்களுக்கு இதுவரை சரியான தீர்வுகள் எட்டப்படாத ஒரு சூழ்நிலையில் தொடர்ந்து பல மாவட்டங்களில் இந்த சாதிய வன்கொடுமைகள் தொடர்ந்து நீண்டு கொண்டு இருக்கிறது. இந்த சாதிய வன்கொடுமைகள் எப்பொழுது தீர்வு என்ற ஒரு கேள்வி வந்து முன்வைக்க தோல்கிறது. கொடுப்போம் சார், எங்களை முழுவத்தை காண பையில மாடு பிடிக்க போனாங்க, பையன் பிரபாகரன் அவனை ஆளை காண, எங்கள் மாடு அவுக்கலை, இந்த மாடு அவுக்கலை சார், எங்கள் மேலே திட்டமிட்டு அடித்து 3 பேர்த்து உள்ளே வச்சுட்டா அவன் ஸ்டேஷனில் இப்போ தேடி 10 வரும். நிச்சயமாக இந்த தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்தவர் வளர்க்கக்கூடிய காலை அடுத்த முறை வந்து அவிழ்த்து விடப்படுமா என்ற ஒரு கேள்வியும் வந்து முன்வைக்க தோல்கிறது. இதற்கு ஊரிய பதில் உச்ச நீதிமன்றம் வந்து தீர்ப்பாக கொடுத்திருக்கிறது. அரசு இதில் எது மாதிரியான நடவடிக்கையை எடுப்பார்கள் என்ற ஒரு கேள்வி முன்வைத்து இதற்கு உரிய பதிலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.